அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். விக்னேஷ் ஃபுட்பாலர்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க விக்கி ஃபுட்பாலர்னு ஷார்ட்டாக தான் கொடுப்பாங்க. நிறைய ஃபுட்பால் நடக்கக்கூடிய தவறுகள், அப்புறம் அது சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க காணொலி பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஹேண்ட்பால் பிளேயராக நான் வருத்தப்பட்டது என்ன அப்படின்னா, நான் மட்டும் இல்லை, ஹேண்ட்பால் பிளேயர்ஸ் எல்லாருமே நினைக்கிறது எங்கள் ஹேண்ட்பாலுக்கு ஒரு லீக் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். என்ன காரணம்னா, நாங்கள் ஸ்கூலில் விளாடுவோம், காலேஜில், அதுக்கப்புறம் ஒர்க் அப்படின்னு வரும்போது எங்களுக்கு அதோட முடிஞ்சுது. ஹேண்ட்பால் வந்து எங்கள் லைஃப்பில் அதோட முடிஞ்சிருக்கும். ஒன்று தமிழ்நாடு காவல்துறையில் தான் நம்ம ஹேண்ட்பாலை தொடர்ந்து வந்து விளாண்டுட்டே இருக்கலாம். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தோம் அப்படின்னா கண்டினியூ விளாடலாம். ஆனால் ஒரு வேறு ஒர்க் அப்படின்னு சொல்லி போகும்போது ஹேண்ட்பாலை தொடுறதுக்கான சான்சஸ் கிடைக்காது. ஆனால் ஃபுட்பால் பிளேயர்ஸ் அப்படி இல்லை. பிறக்கும் போது நீ பாலை தொட்டோன்னா நீ சாகுற வரைக்கும் பாலை தொட்டு விளாண்டுட்டே இருக்கலாம். அதுக்கிடையில் நிறைய மேட்சஸ் இருக்குது. சீசன் 3 டோர்னமெண்ட்டு, 5 டோர்னமெண்ட், 7s, 11s, லீகு நிறைய நடக்குது. அப்படிலாம் நடக்கும்போது எங்களுக்கு ஹேண்ட்பால் வேறு எங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதை நினச்சி நாங்கள் வருத்தப்படுவோம். ஆனால் அந்த காணொலி பார்க்கும்போது இன்னும் ஒரு வருத்தமானது என்ன அப்படின்னா, அவங்க சொன்னாங்க ஒரு 25 டிஸ்ட்ரிக்ட் சொன்னாங்க. அந்த 25 டிஸ்ட்ரிக்டில் லீக் நடந்ததாகவும் நாங்கள் இப்படிலாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு விசாரிச்சு வரும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் லீகே நடக்கலை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ ஹேண்ட்பால் எனக்கு இவ்வளோ வருத்தம் இருக்கும்போது ஒரு ஃபுட்பால் பிளேயர் லைஃப்பில் முன்னாடி போகணும், நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இருந்தும் நம்மளால் முன்னாடி போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். இதுக்கெல்லாமே நீங்கள் ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அதுக்கான கரெக்டான விஷயம் இருக்குது. நீங்கள் உங்கள் சைடில் நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் ஒரு டீமாக உட்காந்து யோசிச்சு சரியான அதிகாரிகள் கரெக்டான இடத்துல இருந்தால் மட்டும்தான் முன்னேறி போக முடியும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்க ஃபுட்பால் அசோசியேஷன் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தனியாக இருக்கக்கூடிய கிளப்பில் இருக்கக்கூடிய கோச்சஸாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்க டீம் மேனேஜராக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே தன்னோட அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஸ்டேஜில் வச்சு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே உங்களை நம்பி தான் லைஃப்பில் ஃபுட்பால் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட நம்பிக்கையெல்லாம் என்றைக்குமே வீணடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அது பின்னாடி ரொம்ப வருத்தத்தை அளிக்கும். ஒரு ஹேண்ட்பால் பிளேயராக நான் மட்டும் இல்லை, என்னோடய சைடில் என்னோடய அண்ணன்கள் இருக்காங்க, என்னோட இருக்கக்கூடிய தம்பிமார்கள் நிறைய இருக்காங்க, சொந்த பந்தங்கள் அதிகமாகவே இருக்குது. அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஃபுட்பால் பிளேயராக நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்குறீங்களோ அதுக்கு எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்போயுமே ரெடியாக இருக்கோம்.